ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு ஒரு கை எடுத்துக்கிறேன், உளுந்து ஒரு கை எடுத்துருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை கொட்டிக்கலாம். 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க, 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு பொன்னிறமாக. இப்போ காயட்டும். ஒரு கடாயில் எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, தேங்காய் சில் இதெல்லாம் கொட்டி வறுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். அதுவும் தெரியும். இது கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு இடையில புதினா ஒரு கை, மல்லி ஒரு கை எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த புதினாவும் மல்லியும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு வதங்கட்டும். இது வறுத்து வச்சுருந்த மிளகாயும் உளுந்தும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ மல்லி புதினா வெந்ததுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். மல்லி புதினா வெந்துருச்சு. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து அரைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்போ தாளிப்பில் சட்னியெல்லாம் போட்டுக்கலாம். தண்ணி விடக்கூடாது, அரைச்சது மட்டும்தான். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. மாவு ஊற்றி வச்சுக்கிறலாம். ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஆவி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்லா வெந்துருச்சு. சட்னி வச்சாச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.